2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துருச்சு. இப்போ 2026 என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் இதுதான் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 2026 ஒரு T20 வேர்ல்டு கப் வருது. 2024க்கு அப்புறமா அடுத்த எடிஷன் T20 வேர்ல்டு கப் வருது. நெக்ஸ்ட் 2027 ODI வேர்ல்டு கப். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ODI வேர்ல்டு கப்புக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் ODI சீரீஸும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2026 T20 வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் கம்ப்ளீட்டாக T20 மேட்சஸாக வைப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பார்க்கும்போது நடுவில் ஒரு IPL 2-3 மாதம் வந்துடும். அப்போது இது இல்லாமல் ஒரு வருஷம் கேலண்டர் இயரில் என்னென்ன டைம் பாக்கி இருக்குதோ அதில் IPL-ம் T20 வேர்ல்டு கப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய டைமில் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்ற அந்த பாயிண்ட்ஸ் டேபிளை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால டெஸ்ட் மேட்சஸை வச்சுட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து அங்கங்கே ஒரு மேட்ச் 2 மேட்ச் ODIயில் இருக்கும். அப்போது ஒரு கேலண்டர் இயரில் நீங்கள் 10 ODI மேட்ச் விளாடினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அப்போ இது வேற எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய வீரர்கள் இருக்கிறாங்கன்றனால மார்க்கெட்டிங்னோ ப்ராட்காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா அதிகமாக நமக்கு காட்டினா தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்காகவே ODI சீரீஸை கொஞ்சம் அதிகமாக வேணா இவங்க கொண்டு வரலாம். பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான் முடியும். பிகாஸ் உங்களுக்கு IPL இருக்கு, T20 வேர்ல்டு கப் வரனால அதுக்கேற்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளுக்காக நடக்கக்கூடிய மினிமம் கேரண்டி மேட்சஸும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை.